ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரவீன் விஸ்டா அகாடமியிலிருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்குகன்ற டாபிக்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின் தான் குரூப் 4ல. ஸோ அவங்க கொஸ்டின்குள்ள போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9/8 டிவைடட் பை 3/5 ஆஃப் 3/4 பிளஸ் 3/5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9/8 divided by 3/5 of 3/4 plus 3/5 கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிட்டோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 3/4 plus 3/5 சால்வ் பண்ணலாம். இது எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா போட் மாஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த போட் மாஸ் மெத்தட்ல 3/4 plus 3/5 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுல வந்து 4க்கும் 5க்கும் நீங்க எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னாலே 20 தான் வரும். ஸோ அந்த 20 அப்படின்றப்போ இங்க 4 மேல 3 இருக்கு. அப்போ 4 into 5 are 20. அப்போ 3 into 5 15 பிளஸ் 5 into 4 20. அப்போ 3 into 4 are 12. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 27 divided by 20 வரும். இப்போ 9/8 divided by 3/5 of 27/20 இருக்கு. இந்த ஆஃப்னு கொடுத்தாலே இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். ஸோ அப்போ அதை எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? 9/8 divided by 3/5 into 27/20. இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா 9/8 divided by 3 into 27 81 divided by 100. ஓகேங்களா? ஸோ 9/8 divided by 81/100. இப்போ இந்த டிவைடட் பை கொடுத்துருக்கனால இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கலா எழுதலாம். ஓகேங்களா? ஸோ 9/8 into 100/81. ஸோ 81ல 9 டைம்ஸ் போகுமா? அப்போ 100 divided by 72. இதை எப்படி எழுதலாம்? 25 divided by 18 ஃபோர்த் டேபிள்ல. ஸோ டோட்டலா இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வேணும்? இந்த 25/18 18/25 1 டைம்ஸ் போட்டீங்கன்னா 18 7. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 17/18 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர், டி தான் ஆன்சர். ஸோ டி தான் ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ.